தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம், கூட்டணி கட்சிகள் இடமாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அரசியல் களத்தையே உருமாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்த கட்சிகள்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்து கொண்டன. அமைச்சரவையிலும் பங்கெடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவோடு இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் மதிமுகவாக இருக்கட்டும், தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சியெல்லாம் கூட தங்களுடைய நிலைப்பாடுகளில் கொஞ்சம் சர்ச்சையான கருத்துக்களை வெளிப்பட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக மதிமுக துரை வைகோ அவர்களும் திமுக கூட்டணியில் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்றுக்கணும் அப்படிங்கிறத. ஏன் அந்த ஆதங்கம்? திமுகவை எல்லா கட்சிகளும் உதறி தள்ளிவிட்டனவா? அப்படிதான் நம்ம இன்று விவாதத்தை உருவாக்கி இருக்கிறோம். துரை வைகோ ஆதங்கம், அனைத்து கட்சிகளும் திமுகவை ஒதுக்குகிறதா என்ற கோணத்தில் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு பயணிக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு ரெங்கராஜன், மூத்த பத்திரிகையாளர் திரு சிவா பரமேஸ்வரன், இருவரையும் வரவேற்றுக்கொள்கிறேன். நான் முதல்ல திரு ரெங்கராஜன் சார்ட்ட இருந்து துவங்குறேன். தேர்தலில் எப்படி திமுகவோடு இணைந்த கட்சிகளோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறனால தாவேக்கா இடம் போய்விட்டு, ஆனால் திமுகவோடு தங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று அந்த பக்கம் போகணும், இல்லைன்னா அவங்க நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படுத்தணும். அந்த கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டே ஒரு மாறான கருத்துக்களை, அந்த கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கிற கருத்துக்களை ஏன் சொல்கிறாங்க? இதுக்கான காரணம் நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் பல வாரங்களாக நடந்த பேச்சுவார்த்தைகள், அதில் ஏற்பட்ட சங்கடங்கள், நிர்பந்தங்கள், இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். தேர்தலுக்கு பின்னால் வந்த முடிவினால் வந்த காரணம் ஒரு 10, 15, 20% தான். ஆனால் தேர்தலுக்கு முன்னால் ஏற்பட்ட கசப்பு உணர்ச்சி அந்த கூட்டணியை பெரிதும் பாதிருக்கு. அது தேர்தல் முடிவிலே பாதிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வெல் ஆயில் மெஷின், ஒரு இமோஷனல் கோஷன்ட்டோடு இருக்கிற ஒரு செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ் இந்த வாட்டி இல்லை. தேர்தல் பிரச்சாரம் போது ஃபீல்ட் ஒர்க்கில் இல்லை. அதெல்லாம் கண்கூட தெரியுது. அந்த கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட அந்தந்த தொகுதிகளை அவங்களே பார்த்துக்கணுன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் தனியாக விடப்பட்டாங்க. அவங்களும் போட்டி டஃப்பாக இருக்குன்னா அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க இந்த தொகுதியிலேயே அவங்க நின்றுக்கிட்டாங்க. ஸோ ஒரு அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கு திமுக தரப்புலேருந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க்கோ, சிக்னிஃபிகண்ட் ஒர்க்கோ, மேலே இந்த வாரியாக ஒரு ஒர்க் இருந்தது தவிர ஒரு டீப்பாக இன்டெப்த்தான ஒர்க்கு இல்லை. அது ரிசல்ட்டில் பாதிச்சிருக்குது. ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் போது பல கட்சிகளுக்கு மேலே பல நிபந்தனைகள். இப்போ மதிமுக ஓப்பனாகவே சொல்கிறாங்க, அவங்க கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது, அதில் நிற்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனால் இந்த திமுக சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்லி அவங்களை கம்பல் பண்ணாங்க. துரை வைகோ சில கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு, ஆனால் வைகோ ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு, எங்கே நிர்பந்தம் செய்யப்பட்டது திமுக கூட்டணி சின்னத்திலாம் நிற்கணுன்ட்டு. அவங்க கட்சி தனி சின்னத்தில் நிற்கிறது அலோவ் பண்ணியிருக்கலாம். இப்போது ஐஎம்எல், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணி இருக்கிறவங்களாம் பாரம்பரியமிக்க கட்சி, அவங்க விட்டு கொடுக்கல. அவங்க நேச்சுரலி அவங்க சிம்பிளாக நின்றுருக்காங்க. மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, ஜனநாயக கட்சி, எஸ்டிபி, இது போல் பல கட்சிகள், இன்னும் சில சிறிய கட்சிகள் எல்லாமே திமுக சின்னத்தில் நிற்க வச்சுருக்காங்க. மற்ற கட்சிகளாவது வேறு, மதிமுகவுக்கு சின்னம் இருக்குது, அந்த சின்னத்தில் நிற்க விடாமல் தடுக்கப்பட்டன என்பது தான் பொருள். இப்போ தேர்தலில் வெற்றிக்கு பிறகு இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த திமுக செய்து 2 காரணம். ஒன்று, அந்த கட்சியுடைய சின்னத்தில் அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டு கணக்கு காட்டுது. எலெக்ஷன் கமிஷன் படி ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் மதிமுகன்னு காட்டுது, எல்லாம் திமுகன்னு காட்டும். ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் ஒரு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா 5% வந்துடுது. இப்போ திமுக தரப்பில் இருக்கிற வாக்கு வங்கி திமுக 24%ன்னு அஃபிஷியல் ஃபிகர்ஸ் காட்டினாலும் அதை கிட்டத்தட்ட 3-4% மற்ற கூட்டணி கட்சிகள் அந்த சின்னத்தை நிற்க வச்சதுனால வருது. இல்லைன்னா திமுக வாக்கு வங்கி 20% தான் காட்டும். சீட் இன்றைக்கும் இன்னும் 5-6 சீட்டு கம்மியாக காட்டுது. எல்லாம் 2-1 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு யுத்தி. ரெண்டாவது, அவங்கள விட்டு மீறி போக முடியாது. போனால் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகலாம். இப்போது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இப்போது இந்த சில கட்சிகள்லாம் தாவிக்காக்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்திருக்காங்க. இல்லைனா அவங்களும் கொடுத்துருக்கலாம். இப்போது எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தானே, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். அதில் விசிக்கும் விகேயும் சரி, அவங்களும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். முஸ்லீம் லீகும்
அதில் வந்து சேர்ந்துருக்காங்க. இதே போல் மதிமுக மனித மக்கள் கட்சியெல்லாம் அந்த முடிவு எடுக்க முடியல. காரணம் அவங்க திமுக சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அந்த எம்எல்ஏ. இப்போது திமுக விப் ஒன்று இஷ்யூ பண்ணாங்கன்னா அசெம்பிளியில் இன்னார் தான் இப்படி தான் ஓட் போடணும் அப்படின்னு ஒரு விப் இஷ்யூ பண்ணாங்கன்னா அதை மீறி இவங்க வந்து போனாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணு திமுக நடந்திருக்கு, அது போல் செய்து வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையால் தான் அவங்க வந்து தனித்து ஒரு சுயமாக இண்டிபெண்ட்டாக ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு தெரியுது. இப்போது இல்ல முதல்ல ஏன் ஒத்துக்கிட்டாங்க சார்? ஏன் ஒத்துக்கிட்டா வேறு வழியில் அவன் திமுகவோட தான் பயணிக்கிறான்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போகிற 2 எலெக்ஷனாக. அதுக்கு முன்னாலாம் நிறையா இண்டிபெண்டன்ட் டெசிஷன் எடுத்திருக்காங்க. இது அதிமுகவோட போயிருக்காங்க, சிபிஎம்மோட கூட்டணி வச்சுருக்காங்க, வேறு சில அப்புறம் திமுகவோட கூட்டணி இருந்திருக்காங்க. வேறு சில கூட்டணிகள் எலெக்ஷன்லாம் மாறும். ஆனால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக டிஎம்கேவோட போகிறது முடிவு எடுத்து வந்துட்டாங்க. இப்போ இந்த சிம்பிளை நிற்கிற பிரச்சனை வந்து ஏற்கனவே எலெக்ஷன் நேரத்தில் இருந்தது. ஒரு வழி இல்லாமல் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போது அவங்க வந்து கூட்டணி வெற்றி பெறலன்ற போது இது அவங்கள பாதிக்குதுன்னு தெரியுது. அவங்க சுயமாக ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஆனால் ஒன்று ஆகலாம். இப்போது வெளிப்படையாக தாவேக்காக்கு அசெம்பிளியில் விப்புப்படி ஓட் போடலனா கூட வெளியிலேருந்து ஆதரவு சொல்லலாம். முதலமைச்சர் விஜய் சிறப்பாக செயல்படுகிறாருன்னு சொல்லலாம். தாவேக்காவோட திட்டங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாம் பாராட்டலாம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசலாம். அதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷனில் வராது, பொதுவாக வராது. ஆனால் அதிமுக ஒரு ஒரு பிரசிடென்ட் கிரியேட் பண்ணாங்க. விப்புப்படி செயல்பட்ட அந்த 18 எம்எல்ஏக்கள், டிடிவி தினகரன் ஆதரவு 18 எம்எல்ஏக்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மூவ் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி. சட்டசபையில் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆதரவாக வாக்களித்தவங்க தான். அதுதான் முக்கியமாக டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். ஆனால் அவங்க சில கடிதம்லாம் கொடுத்து கவர்னர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி முதல்வரை மாற்றலாம்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் அது போல் ஒரு மூவ் நடந்த மாதிரி ஒன்று இங்கே அது யாரோ சொல்லி அதை கொடுத்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக சட்டமன்ற கட்சியில் கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து வெளியில் கொடுத்தாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக அப்போது இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொன்னாங்க. பிஜேபி அவங்களுக்கு பெரிய ஆதரவாக இருந்ததுனால எப்படியோ அது வந்து டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் மூலமாக எப்படியோ வாங்கிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை சரியான முடிவல்ல. ஏன்னா அசெம்பிளியில் எங்கே ஓட் போட்டாங்க அதுதான் முக்கியமான ஒரு டெசிஷன். டிஸ்குவாலிஃபிகேஷன் அவங்க அதிமுக ஆதரவு போட்டாங்க, இதான் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. இப்போ இங்கே வந்து இவங்க தேமுதிக இதே நடந்தது விஜயகாந்த் இருக்கும்போது. இப்போ மதிமுக என்ன நினைக்குது சார்? நம்ம எதிரணிக்கு போயிடலாம், திமுக கூட்டணி வெளில போயிடலாம்னு நினைக்கிறாங்களா? இல்லை, வெளியே போகிறாங்களான்லேருந்து அது ஒரு லாங் டேர்ம் டெசிஷனாக இருக்கலாம். இமீடியட்டாக ஷார்ட் டேர்முக்கு வந்து அவங்க வந்து மற்றவங்க மாதிரி ஆதரவு தெரிவிக்க முடியலன்னு ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை சுயமாக இந்த பிசிகே முஸ்லீம் லீக் மாதிரி தனியாக போட்டிட்டு அவங்க 2 எம்எல்ஏ இருந்தால் கூட தாவேக்காக அவங்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டு மற்ற அமைச்சர்களில் ஒரு ஒரு கட்சி சார்ந்த ஒரு வன்னியரசு மாதிரி யாராவது ஒருத்தர் எம்எல்ஏ மினிஸ்டராக இருக்கலாம். அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா திமுகவினால் கூட இருந்தாலும் ஆட்சியில் பங்கு கொடுக்கல. இப்போது ஒரு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு, ஒரு கட்சிக்கு ஒரு மினிஸ்டர் கேபினெட்டில் இருந்தானா கட்சிக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது, தமிழ்நாடு முழுக்க ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது, ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. ஆனால் இந்த சிம்பிளில் நின்று போட்டிடுறதுனால அவங்க அதை திமுக தாண்டி அவங்களால போக முடியாது, போக முடியல. ஒரு எம்எல்ஏ அந்த வருத்தத்தை காட்டுறாங்க அவங்க முடிவில். அந்த ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறது மதிமுக கவுண்ட் கிடையாது, அது திமுக கவுண்ட். இப்போ கூட்டணில இருந்து வெளியில வந்தா கூட அந்த ஒரு எம்எல்ஏ வர முடியாது. ஆமாம், வெளியே வர முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்ததுன்னா, தேமுதிக அதிமுக உறவில் பிரிவு ஏற்பட்ட பிறகு அதிமுக ஆதரவோட தேமுதிக வெற்றி பெற்றாங்க. ஆனால் அவங்க வந்து சட்டசபையில் வெளியில் அரசுக்கு ஆதரவாக ஒரு நிலை எடுத்தாங்க. விஜயகாந்த் கட்சி சின்ன கவுண்டர் கதை மாதிரி, அந்த கவுஸ் வில்லன்னு சொல்லுவான், சம்பளத்தை கவுண்டர்கிட்ட வாங்கிக்க, விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி தேமுதிக எம்எல்ஏக்கள் வந்து பேரளவில் விஜயகாந்த் கட்சியில் இருந்தாங்க. ஆனால் 7-10 எம்எல்ஏக்கள் அதிமுக ஆதரவாக இருந்தாங்க. கேட்டால் எங்கள் தொகுதி மேம்பாடுக்காக நாங்கள் போய் சந்தித்தோம், பாண்டியராஜன் உட்பட ஜெயலலிதாவை சந்தித்தோம், அதிமுகவை வந்து அதை செஞ்சோம். அவங்க வந்து மாறான ஒரு நிலை எடுத்தாங்க. ஆனால் கட்சியிலேருந்து அவரை நீக்கலை. இப்போ முக்கியமான பிரச்சனை என்னென்னா, கட்சிக்கு விரோதமாக இந்த மாதிரி சொன்னால் கூட, கருத்துக்கள் அதிமுக ஆதரவு கருத்து சொன்னால் கூட விஜயகாந்த் நீக்கினா அந்த எம்எல்ஏ பதவி வந்து தக்க வச்சுப்பாங்க. நீக்கிட்டால் என்ன ஆகுனா அவன் வந்து அன்அட்டாச்டு ஒரு இண்டிபெண்ட் அன்அட்டாச்ட் மெம்பர்னு ஒரு கேட்டகரியில் வந்துடுவாங்க. அந்த அன்அட்டாச்ட் மெம்பர் வந்து இன்னொரு கட்சியில் சேர முடியாது, சேர்ந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகும். ஆனால் எம்எல்ஏ பதவின்றது இருக்கும். இப்போது மதிமுக
பல விஷயங்களில் தாவேக்காக்கு ஆதரவாகவும் விஜயகாந்துக்கு ஆதரவாகவும் ஏன் சில நேரத்தில் திமுகவோட கொள்கைகளில் குறை சொன்னாலும் திமுக அவங்கள வந்து நீக்கினாங்கன்னா அந்த எம்எல்ஏக்கள் பதவி அவங்க வந்து காப்பாற்றப்படும். சரி. அந்த நிலையை கொண்டு வந்து விடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன ஆகலாம்னா திமுக அவங்க வந்து இந்த உறவு முறிச்சிங்க அப்படி நீங்கள் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லலாம். பேசுவோம் சார். இல்லை நாங்கள் வந்து விப்பை மீறி போனதால டிஸ்குவாலிஃபை பண்ணுறோன்னு பெட்டிஷன் போடலாம். சரி. ஆனால் அவங்க வந்து டெக்னிக்கலாக வேறு ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்து மறைமுகமான ஆதரவு டிவிக்கே வரலாம். இது லாங் டேர்ம்ன்றது அடுத்த கட்டத்தில் நம்ம பேசுவோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகவால் தேர்தலில் போட்டியிடப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நிறைய வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க. ஆனால் எதிர்கட்சி ஆயிட்டாங்க திமுக அப்படிங்கிறதுனால எல்லா கட்சிகளும் திமுக விட்டு வேறு கட்சிக்கு போகிறதும் கூட்டணியில் மாறுறதும் இன்னொன்று அந்த திமுகவை விமர்சனம் செய்கிறதும் எதனால சார்? இல்லை, 2-3 விஷயம் இருக்கு. முதல்ல கூட்டணி என்பது ரெண்டாவது பட்சம். ஒரு அரசியல் கட்சிக்கு தங்களுடைய இருப்பை வந்து அவர்கள் நிலைநிறுத்தி கொள்ளணும். கட்சி என்று ஒன்று இருந்தால்தான் அவர்கள் பின்னால வந்து ஆளும் கட்சி கூட்டணிக்கு போறாங்களா, இல்லை எதிர்கட்சி கூட்டணியில இருக்காங்களா, இல்லை சுயமா செயல்படுகிறார்களா போன்ற விஷயங்கள்லாம் தெளிவாகும். அதனால இப்ப எல்லா கட்சிகளுக்குமே என்ன நெருக்கடின்னு பார்த்தோம்னா, இப்ப திமுகவில் வந்து அதாவது பெரிய கூட்டணி, அதாவது அகில இந்திய அளவிலோ இல்லை எண்ணிக்கை அளவிலோ அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் தான் பெரிய கூட்டணியா இருந்தாங்களே ஒழிய மற்றவர்கள் ரொம்ப மிகச்சிறிய கட்சிகள். அவர்களால் சுயமாக போட்டியிட்டு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை வந்து திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளில் காங்கிரஸை தவிர வேறு யாருக்கும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் 2 கட்சிகள், அப்புறம் இஸ்லாமிய கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக போன்ற கட்சிகள், தேமுதிக உட்பட. அதனால அவர்களுக்கு என்னன்னா, தேர்தல் காலத்தில் திமுக என்கின்ற கூட்டணி இணைந்து போட்டிட்டு எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, இந்த தேர்தல் காலத்தில் ஒரு கணிப்பீடுல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும், அல்லது மிக குறுகிய வாக்கு வித்தியாசங்கள் அல்லது இடங்கள் வித்தியாசத்தில் அதிமுக ஆட்சிக்கு வரலாம், அல்லது ஒரு தொங்கு சட்டசபை, அப்படித்தான் எல்லாருடைய கணிப்பும் இருந்ததுடைய தாவேகா அறுதி பெரும்பான்மைக்கு சற்று குறைவாக பெற்று கூடுதல் இடங்களை பெற்ற கட்சி என்கின்ற அந்த சூழல் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்ப மதிமுகவினுடைய புலம்பல் அல்லது டக்குனிய விசிகா, இடதுசாரிகள், முஸ்லிம் இல்லைங்க அங்க போய் சேர்ந்தாங்கன்னா இதுதான் அவர்களுக்கு மிக சரியான சந்தர்ப்பம். இவ்வளவு நாட்கள் வந்து ஒன்று அந்த சிறிய கட்சிகள், அதாவது மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், அவர்கள் எல்லாருமே மாறி மாறி திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி அல்லது மக்கள் நல கூட்டணிங்கிற அந்த கூட்டணியில இருந்தாங்க. யாரும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரல. இப்போ இந்த முறை சட்டமன்றத்தில் ஏற்பட்டிருந்த அந்த எண்ணிக்கைகள் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு கூட்டணி ஆட்சி இன்றியமையாதது என்கின்ற சூழலில் இதுதான் அந்த சின்ன கட்சிகள் எல்லாற்றுக்குமே ஒரு வாய்ப்பு. தங்களையும் வளப்படுத்திக் கொண்டு கட்சியும் வளப்படுத்திக் கொள்ளணும். கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த ஆட்சியில ஒரு பங்கு இருக்கணும். ஆட்சியில பங்கு இருந்தால் அதன் மூலம் கட்சியை வளப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான வளங்கள் கிடைக்கும். இது ஒண்ணு பெருசா ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒரு சூத்திரமோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆட்சியில இருந்தால் கட்சியை வளப்படுத்திக் கொள்ள முடியுங்கிறது அடிப்படை அரசியல் புரிந்த எல்லாருக்குமே புரியும். அதனால என்ன பண்ணாங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், அவர்கள் வந்து தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்த பொழுது 1% கூட திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட தங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு எல்லாமே வந்து தவேகாக்கு பெரிய அளவில் கூட்டணி போதிய பலம் கிடைக்கவில்லை, திமுக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை கிடைக்கவில்லை என்பது மறைமுகமாக அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். இப்ப ரங்கராஜன் சார் ரொம்ப கரெக்டா சொன்னாரு. இப்போ மற்ற கட்சிகளுக்கும் இவங்களுக்கும் மதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னாலும் எலி வலை ஆனாலும் தனி வலை மேல் என்பது போல இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தங்களுடைய சொந்த சின்னமான ஏணி சின்னத்துல போட்டியிடணும்னு பார்த்தாங்க. அப்படிதான் அவங்களும் வந்து உதயசூரன் சின்னத்துல போட்டியிட வேண்டிய ஒரு சூழலுக்கு ஏற்பட்டது அவங்களுக்கு. அதனால தனித்துவத்தை இழக்கல அவங்க. இப்ப தேமுதிக முரசு சின்னத்துல போட்டிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்துல போட்டிட்டாங்க. ஆனால் மதிமுகவுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, உங்களுக்கு 4 சீட்டு தான் வேணும்னா உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுங்க, இல்லைன்னா வந்து உங்க வழியை நீங்க பாத்துக்கங்கன்ட்டாங்க. அந்த 4இல் வெற்றி பெற்ற இந்த இருவரும் அவர் ரங்கராஜன் சொன்ன மாதிரி எல்லா அதிகாரப்பூர்வ ஆவணங்களிலும் அவர்கள் திமுக உறுப்பினர்கள் தான். நாளைக்கு அவர்கள் எங்கும் வந்து வெளியில வேணா, சட்டமன்றத்துக்கு வெளியில வேணா சொல்லிக்கலாமே ஒழிய, நாளைக்கு திமுக அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அதனால இப்ப மதிமுகவினுடைய நிலைமை என்னன்னா,
5 ஆண்டுகளுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் திமுகவிற்கு. அவர்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது இந்த தங்களுடைய சுயத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்னமும் திமுக கூட்டணியில் நிலைத்திருக்கின்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. இப்ப வேற யார் இருக்காங்க அந்த கூட்டணியில? மனிதநேய ஜனநாயக கட்சி, அதாவது எஸ்டிபியினுடைய அந்த சிதம்பரம் எம்எல்ஏ இருக்காரு, முபாரக் இருக்காரு. தேமுதிக சார்பா திருமதி விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க. மதிமுக சார்பில் 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு தங்களுடைய சுயத்தை நிலைநிறுத்தி கொண்டு அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனியாக தங்கள் சொந்த சின்னத்தில் யார் தயவும் இல்லாமல் நின்று ஜெயித்து மீண்டும் சட்டமன்றத்துக்கு வருவதுதான். ஆனால் அவர்கள் யாருக்குமே இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அப்படியான தைரியமும் கிடையாது, அதற்கான வளங்களும் கிடையாது. மீண்டும் ஒரு பதவியை விலகி சட்டமன்றத்தை தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற அந்த வாய்ப்பும் இல்லை, தைரியமும் இல்லை. அப்படி அவர்கள் செய்தாலும் தோல்வியை தழுவது உறுதி. அதுதான் திமுகவினுடைய பலம், மதிமுக போன்றவர்களுடைய மிகப்பெரிய பலவீனம். துரை வைகோ என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் துரதிருஷ்டவசமாக போட்டியிட்டோம் என்று. அப்போ அப்படி ஒரு துரதிருஷ்டம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு தனியாக தைரியம் இருந்தால் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நேற்றையில சமூக வலைதளங்களை பாருங்க, மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நீங்கள் பதவி விலகி விடுங்கள், தைரியமாக நீங்கள் போட்டியிடுங்கள் 2 தொகுதிகளிலுமே. ஏன் இப்பொழுது சட்டமன்ற இடைத்தேர்தல் குறைந்தபட்சம் 6 தொகுதிக்கு இதுவரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த 6 தொகுதியிலுமே மதிமுக தாங்கள் வெற்றி பெற்றிருக்கிற 2 தொகுதியும் சேர்த்தால் 8 தொகுதி. 8 தொகுதியிலுமே மதிமுக போட்டியிட்டு தங்கள் பலத்தை நிரூபிக்கலாமே. அது தங்களால் முடியாது, அது யதார்த்த ரீதியில் சாத்தியம் இல்லை என்பதை மதிமுகவும் அறிந்திருக்கின்றார்கள். அதே வேளை திமுக மிக நன்றாக அறிந்திருக்கின்றது. நம்மளை விட்டால் இவர்களுக்கு வேற கதி கிடையாது. இன்னொன்று, வைகோ அவர்களை பொறுத்தவரை நல்ல சொற்பொழிவாளர், நாடாளுமன்றத்தில் மிகச் சிறப்பாக உரையாற்றுபவர்கள், டெல்லியில் அனைத்து கட்சியினரிடம் தோழமை கொண்டிருப்பவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் சமூக வலைதளங்கள்ல மற்றும் இல்ல பொது வெளியில அவர் மீதான விமர்சனம் என்ன? தமிழ்நாட்டில் மிகவும் நம்பகத்தன்மை அற்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்னா திரு வைகோ அவர்கள் தான். முதலில் திமுகவிலிருந்து அவர் எதற்காக வெளியே போனார்? பின்னர் அதே திமுகவுடன் கூட்டணி, அப்புறம் திமுகவை எதிர்த்து கொண்டு அண்ணா திமுகவுடன் கூட்டணி, திமுக அண்ணா திமுக இரண்டுமே வேண்டாம் என்று மக்கள் நல கூட்டணி என்று விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி, தேர்தலையே சந்திக்க போவதில்லை என்று தேர்தல் புறக்கணிப்பு, இப்படியெல்லாம் செய்துவிட்ட பிறகு அவர்கள் புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிலை. மதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் யதார்த்த ரீதியில் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்க முடியும். எல்லா கட்சிகளோடையும் மாற்றி மாற்றி கூட்டணி அப்படின்னா எல்லா கட்சிகளும் இருக்காங்களே. அதிமுக திமுக தான் கூட்டணி வைக்கல. ஆனா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எல்லா கட்சிகளும் எல்லாரோடனும் கூட்டணி வச்சிருக்காங்களே. ஆனா அவர்கள் யாரும் இந்த மாதிரி சுயத்தை இழக்கலையே. அவர்களுக்கு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில அவர்கள் நீங்க சொன்னது சரி, திமுகவுடன் அண்ணா திமுகவுடன் இருந்திருக்கின்றார்கள் தேர்தல் அரசியலுக்காக. அவர்கள் தங்கள் சொந்த சின்னத்தை விட்டு மற்ற சின்னத்தில் போட்டியிடலையே. பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் அந்த மாம்பழ சின்னம், மாங்கனி சின்னத்தில் தானே போட்டியிட்டு இருக்கின்றார்கள். இடதுசாரிகள் ஒண்ணு கதிர் அருவாள் அல்லது சுத்தியல் அருவாள் நட்சத்திரம் அதில் தானே போட்டியிட்டு இருக்கின்றார்கள். இப்ப மதிமுக சில சமயத்தில் உதயசிறின் போட்டியிடுவது, சில சமயத்தில் அவர்கள் ஆரம்பமான குடை சின்னம், பிறகு பம்பரம் சின்னம், இப்படி யாரும் சுயத்தை இழக்கின்ற அளவிற்கு போகவில்லை. ஏன் மதிமுக அந்த அளவுக்கு போகிறது? இப்ப காங்கிரஸ் கூட தான் இருக்கின்றார்கள். காங்கிரஸ் தங்கள் கை சின்னத்தில் தானே போட்டியிட்டார்கள். பாஜக தேசிய கட்சியாக தமிழ்நாட்டில் ஒரு ஜூனியர் பார்ட்னர் தானே. அப்ப மத்த பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் யாரு அதிமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றோ இல்ல பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றோ அப்ப இந்த அழுத்தம் கொடுக்கல. இப்ப 1-2 கட்சிகளை தவிர வேற யாருக்கு செய்யல. இப்ப மதிமுக ஏன் இந்த அளவுக்கு நிதிக்கு அவர் துரை வைகோ புலம்புகின்றார் என்றால், கூட்டணியில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுவிட்டு தங்களையும் கட்சியை வளப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, இனியும் வரப்போவது இல்லை என்பதுதான் அதனுடைய யதார்த்தம். அது மட்டுமல்ல, நேற்றுக்கு அவர் முதலமைச்சரை சந்தித்து அவர் மரியாதை நிமித்தம் சந்திப்பது என்பது திருச்சி மாநகருக்கான திருச்சி தொகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு, அதாவது நம்ம ரொம்ப குரூரமா சொல்றது இப்பவே துண்டு போட்டு வைக்கிறதுன்னு சொல்றோம்ல. அதனால் நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுதாவது எங்களை உங்கள் தாவேகா கூட்டணியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மறைமுகமாக போடப்பட்ட ஒரு அச்சாரம் அல்லது அதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் பார்க்க முடிகிறது. ரங்கா சார், இப்போ இந்த பக்கம் ஒரு முறை ஜெயிச்சிட்டாங்க, திமுக தோத்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் போறாங்கல்ல. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல்
அடுத்து வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் இப்போ எந்த ரன்னப் எப்படி ஆகும்? இப்போ கூட்டணி நிச்சயமாக மாறும். ம். இப்போது 2 கட்ட நிலைமை மாதிரி இருக்குது. சில பேர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு உடனடியாக திமுகவோட ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று வெளிப்படையாக அறிவிக்க யாரும் தயாராக இல்லை. ஏன்னா அது காயப்படுத்த விரும்பலை. இப்போ அந்த கூட்டணியில் இருந்திருக்காங்க, ரொம்ப நாள் பழகியிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. அதை மெல்ல மெல்ல அவங்க வந்து விலகி போவாங்க. அது அப்ரப்டாக செய்யாமல் கிராஜுவலாக காங்கிரஸ் அப்ரப்டாக சொல்லிட்டாங்க. இவங்க மெல்ல மெல்ல அடிமையில் அடி எடுத்து அந்த விலகி போகிற பாதையில் அது போவாங்க. அடுத்த தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் வரும்போது இருக்கிற சூழ்நிலை மனதில் வைத்து கொண்டு என்ன இருந்தாலும் இது ஒரு செக்குலர் ப்ரோக்ரெசிவ் கவர்மெண்ட்டு தான், அதனால் அதுக்கு ஆதரவு கொடுக்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சரவையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி சேரலாம். அல்லது ஒரு வய மீடியாவாக இப்போ உடனடியாக ஒரு அரசியல் முடிவு எடுக்க வேணாம், பாராளுமன்ற தேர்தல் வரை பார்க்கலாம், உள்ளாட்சி தேர்தலில் தனியாக கூட போட்டிடலாம். சிலது இப்போ கம்யூனிஸ்ட்டு தனியாக போட்டிடலாம், பிசிக்கு தனியாக போட்டிடலாம், அவங்க கட்சிக்கும் நல்லதுன்னு நினைக்கலாம். அப்போது திமுகவோட உறவு கூட்டணி இல்லைன்னு சொன்னால் கூட வேறொரு கூட்டணியில் போய் பங்கேற்காமல் அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி செய்யறதுக்கான அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை பிரேக் ஆகிடுச்சு, 6 மாதம் கழிச்சு உள்ளாட்சி தேர்தலில் வந்ததுன்னா அந்த கூட்டணியிலும் போய் சேர்ந்து, ஏன்னா அதுவும் ஒரு வாய்ப்பு தானே. கட்சியில் கீழே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, உள்ளாட்சியிலும் நம்ம வந்து இப்போ மேயர் பதவி வருது, டெப்டி மேயர் பதவி வருது, மாநகராட்சி நகராட்சி வார்டு கவுன்சிலராக வந்தால் கூட நிறைய பேருக்கு பல பேர் வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் பயன்படுத்தி செய்யலாமேன்னு கட்சியில் கீழ்மட்டத்துலேயும் ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்சிகள் அப்போது ஒரு முடிவு எடுக்கலாம். இல்லாட்டி கூட அவங்க இதே போல் இப்போ வெளியிலேருந்து ஆதரவு பொதுக்குழுவில் மதிமுக என்ன செய்ய முடியும்? ஒன்று இஸ் பாசிபிள், என்ன சொன்னால் உடனடியாக இந்த கூட்டணியில் சேர்ந்து விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாத நிலை இருந்தால் கூட அது வெளியிலேருந்து அந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். அது திமுக வந்து குறை சொல்லலாம், ஆனால் இல்லீகல்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுக விப்பு கொடுத்து எங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அது அந்த சிச்சுவேஷன் இல்லை, வேறொரு கவர்மெண்ட் இருக்குது, அது வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னால் அது டெக்னிக்கலாக வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், நீங்கள் இல்லை வேற ஒருத்தர் வராரு, அதுவும் செகண்ட் தான். அதுலேருந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறது வந்து தவறுனா அப்படி முதல் படி அது எடுக்கலாம். அது எடுத்துகிட்டு போக அவங்களுக்கு ஆதரவு அதெல்லாம் பல விஷயத்தில் ஆதரவுலாம் கொடுத்து போக ஒரு கட்டத்துக்கு மேல் திமுக தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா, பாராசை போன்றவர்கள்லாம் இருக்காங்க, கடுமையான வாக்குவாதம் செய்யலாம், அறிக்கைகள் விடலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இதை தாங்க முடியாதுன்னு சொல்லி கூட்டணியிலேருந்து அவங்க வெளியேற்றிடலாம், திமுகவே வெளியேற்றிட்டாலும் இவங்க சுயமாக முடிவு செய்யலாம். டெக்னிக்கலி அஃப்கோர்ஸ் டிஎம்கே எம்எல்ஏன்னா கண்டினியூ ஆகும். ஆனால் கூட்டிலேருந்து வெளியேற்றிட்டானா இந்த எம்எல்ஏ வெளியேற்ற முடியாதுல்ல. ஆமாம், அவங்க கட்சி எம்எல்ஏ. ஆமாம், ஒன்று கட்சியிலேருந்து நீக்கிறோன்னு சொல்லலாம். திமுக சின்னம் இருக்கிற கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லி இவங்க வந்து நீக்கலாம். நீக்கி டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்கலாம். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆவாங்களா இல்லைன்னு தெரியாது. ஸ்பீக்கர் மேலே வரும், ஸ்பீக்கர் அவங்க திமுக சொல்கிறது கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீக்கிட்டாங்கன்னா இவங்க அன்அட்டாச்டு மெம்பர்னு ஆகிடுவாங்க. அன்அட்டாச்டு மெம்பராக வந்தால் இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க வந்து என்ன வேணாலும் ஆதரவு செய்யலாம், அமைச்சரவையில் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ரெண்டாவது அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்ன, எம்டிஎம்கேக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு சொன்னால், அந்த எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணி மதிமுக என்றே போட்டிடலாம். இப்போ மற்ற கட்சி வந்து தாவேக்கால சேர்ந்து அடுத்து அந்த கட்சியில் சேர்ந்து நாளைக்கு எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி வரணுன்றலாம் வந்து அது இன்னொரு ஹிஸ்ட்ரி, அது இன்னொரு ஸ்டோரி. மதிமுக பொறுத்தவரை எங்கள் கொடி சின்னத்தில் நாங்கள் நிற்க விரும்புகிறோம், திமுக அதுலேருந்து தொடர்ந்து அதே இருந்தால் அந்த கட்டுப்பாடில் நாங்கள் இருப்போம், அதனால் நாங்கள் விலகி வந்து மக்களிடையே போய் ஆதரவு கேட்குறோம் அப்படின்னு ராஜினாமா பண்ணி அடுத்த இடைத்தேர்தலில் மதிமுகனே போட்டிடலாம். அஃபிஷியலாக வைகோ ஆதரவு கொடுத்து கொடி சின்னம் கொடுத்து மதிமுக அஃபிஷியலாகவே போட்டிட்டா, அதுக்கு தாவேக்கு ஆதரவு கொடுத்தான்னு வச்சுங்க, அந்த இடைத்தேர்தலில் ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக வந்து அந்த கூட்டியில் அது பிறகு வந்து அவங்க சேர்ந்தானா அது பிறகு மற்ற அமைச்சர் பதவியோ மற்ற பதவியோ உள்ளாட்சியில் அவங்க வந்து பதவி கொடுக்கலாம், அது ரோட்டு கிளியர் ஆகும். அந்த ரெண்டாவது முடிவு ஒருவேளை மதிமுக எடுக்குமான்னு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன, எலெக்ஷன் நிற்கணும், பை எலெக்ஷன் உண்டாக்கி ஜெயிச்சு வரணும். அப்போ வந்து கூட்டணி முறிவுன்றது
அஃபிஷியல் ஆகிடும். அவங்க திமுக நம்பி இருக்க தேவையில்லை. அவங்க தனி பாதையில் ராஜினாமா பண்ணிட்டா இவங்க தனி பாதையில் போயிடலாம். இந்த 2வது ரூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவபரமேஸ்வரன், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்குது? இப்போது மதிமுகக்கான வாய்ப்புகள் சொன்னாங்க. அதே மாரி ஜவாஹருல்லா இருக்கிறாரு, தமிமுன் அன்சாரி, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. தேமுதிக முழுமையாக அந்த 5 ஆண்டுகளும் திமுக கூட்டணியோட இணைந்து போவாங்களா? ஏன்னா நான் ஓகே சொல்லியிருந்தா என்னை துணை முதலமைச்சராக கூட ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு இந்த கூட்டணிக்குள்ளேருந்தே பேசுகிறாங்களே. அவங்க திருமதி விஜயகாந்த் அவர்கள் சொல்றதை பார்க்கும்போது, இந்த பழைய தமிழ் திரைப்படம் ஒன்று முகமது பின் துக்ளக் சோ அவர்கள் எழுதி இயக்கி நடித்தது, அதுல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு வசனம் தான் ஞாபகம் வருது. அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழல்ல என்ன தைரியத்துல அல்லது எதன் நம்பிக்கையில திருமதி விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் என்னை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்திருந்தால் அல்லது நான் பார்த்திருந்தால் என்னை துணை முதலமைச்சராக கூட ஆக்கியிருப்பார் என்று எந்த தைரியம் அல்லது நம்பிக்கையில் அவர் கோருகிறார் என்பது அவருக்கும் அவருடைய மனசாட்சிக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரே ஒரு எம்எல்ஏவை மட்டுமே, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு எதன் அடிப்படையில் அவர் துணை முதல்வராக தன்னைத்தானே கருதி கொள்கிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அவரை பொறுத்தவரை அவர் நேரடியாக இனி அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? ஒண்ணு திமுகவில் கூட்டணியில் தொடர்வது, அல்லது தாவேகாவின் பக்கம் சாய்வது, அல்லது அதிமுக கூட்டணிக்கு போகுது. அதிமுக கூட்டணியில் இனி தேமுதிக இணைவது என்பதற்கான சாத்தியக்கூறு அறவே இல்லை. ஏன்னா அங்கேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது 1001வது பிரச்சனையாக இவரை மீண்டும் கூட்டணி இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடியார் ஒப்புக்கொள்ள மாட்டார். 2வது காரணம், தாவேகாவை பொறுத்தவரை தேர்தல் காலத்தில் நான் அறிந்தவரை அவர்கள் தேமுதிகவிற்கு சில தூதுகள் விட்டதாக தகவல்கள் சொல்கின்றன. அவர்களுக்கும் இவர்களை கட்சியில் தங்களுடைய கூட்டணியில் சேர்ப்பதால் பெரிய ஆதாயம் எதுவும் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது அதிகபட்சமாக அவர்களுக்கு 1% ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்கு வீதம் மிக மிக குறைவு. ஆனால் அவர்களுக்கு தேமுதிக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது கண்ணியமாக இந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக அப்படியே திமுக கூட்டணியில் ஓட்டி விடுவதுதான். நாடாளுமன்ற தேர்தலில் வேண்டுமென்றால் 1 அல்லது 2 இடங்கள் எங்களுக்கு கொடுங்கள், உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் இடங்கள் கொடுங்கள் என்று கேட்கலாம். மற்ற கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே இதே இது மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா, பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுமே இனி ஒருபோதும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம், தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றுதான் அவர்கள் ஜவாஹிருல்லாவுடைய ஸ்டாண்டும் அதுதான். அவங்களுக்கு என்னன்னா, கூடவே இருந்த மற்றொரு இஸ்லாமிய கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இப்ப ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டார்கள், தனி சின்னத்தில் போட்டியிட்டார்கள், ஏணி சின்னத்தில். இப்பொழுது அதே மாதிரி மற்றொரு முஸ்லிம் கட்சியான நாம் சொந்தமாக நமது சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தால் நமக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சராக வாய்ப்பு ஏற்பட்டு இருக்குமே. இப்ப எல்லாருமே புலம்புவதற்கான காரணம் என்னவென்றால், இப்பொழுது இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கும் லீகும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியில் இணைந்து அமைச்சர் பதவி பெற்று விட்டார்கள். இதே வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், அமைச்சர் பதவி பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட இப்போ மனிதநேய மக்கள் கட்சி திரு பேராசிரியர் ஜவாஹிருல்லாவோ இல்லைன்னா மதிமுகவில் வைகோ, அவருடைய மகன் திரு துரை வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரெல்லாம் இந்த அளவுக்கு மிகவும் மன உளைச்சல் பட்டு வருந்தி தங்களது வேதனையை வெளிப்படுத்தி இருக்க மாட்டார்கள். கண்ணுக்கு முன்னால் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, ஆனால் நம்மால் அந்த கூட்டணியில் அதாவது இந்த சட்ட ரீதியான சில நெருக்கடிகள் காரணமாக, அதான் சொன்னேன், ஆரம்பத்தில் திமுகவிற்கு ஒரு அடிமை சாசனம் போன்று எழுதி கொடுத்து விட்டதனால் அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வர முடியவில்லை. சுயமாக போட்டியிருந்து சுய சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தால் சுய முடிவை எடுத்திருக்கலாமே. இப்பொழுது சுயமாக கட்சி வைத்திருந்தாலும் சுயமாக முடிவு எடுக்க முடியவில்லை என்பதுதான் நெருக்கடியாங்க. They are an independent party but cannot take an independent decision. இது ரொம்ப ரொம்ப ஒரு கட்சியை நடத்துவதற்கு மிக ரொம்ப நெருக்கடி. நாளைக்கு அந்த ஜவாஹிருல்லா அவருடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ மதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களோ பாருங்கள், இதே போன்று மற்றவர்களோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று விட்டார்கள், தலைமை சரியில்லை, நீங்கள் கட்சியையே அடமானம் வைத்து விட்டீர்கள் என்று கூறினால் அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால் திமுக தலைமை இது என்னன்னா, இது எல்லாத்தையும் விட இப்ப திமுக மிக பலமாக இருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் மிக மிக பலவீனமாக இருக்கின்றன. திமுக இருக்கக்கூடிய அவங்களுடைய இந்த நிர்வாக ரீதியான கட்டமைப்பு, ஆர்கனைசேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது எப்பொழுதுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். எந்த கூட்டணிக்கும் திமுக எங்களுக்கு தேவையில்லை என்று தைரியமாக வெளியேறும் வல்லமை இன்று இல்லை. ஏனென்றால் வெளியேறினால்
தாவேகாவோ அதிமுக அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு இன்றைய சூழலில் தயாராக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாக ஆகிவிடும். அதனால் இப்ப என்னன்னா இந்த கேட்ச் 22 சிச்சுவேஷன் கதை தான் இப்போ. வேறு வழி இல்லாமல் மென்று முழுங்கி அங்கே இருந்து கொள்ள வேண்டிய சூழல் தான். அதனால இதுதான் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு மறைமுக பலமும் கூட. நன்றி சார். மற்ற கட்சிகள் வெளியே செல்ல முடியாது கூட்டணி. இப்ப பேராசிரியர் ஜவஹர்லாவோ இல்ல மதிமுக வெளியே சென்றால் எந்த கூட்டணிக்கு போக முடியும்? இப்ப அவர் ரங்கராஜன் சார் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், தனியாக நீங்கள் பதவியை விலகுங்கள், தனியாக போட்டியிடுங்கள். 2 கட்சிகள் நாங்கள் எங்கள் சொன்ன சின்னத்தில் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு சீர்காழி மற்றொரு தொகுதியில் வெற்றி பெறுகிறோம், நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்றால் அவர்களால் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா? முடியாது. அதேதான் பேராசிரியர் ஜவஹர்லாவுக்கும். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அனுகூலம் என்பது சட்டமன்ற உறுப்பினர்களாவது இருக்கின்றார்கள் இப்பொழுது. அதையும் விட்டுட்டு வெளியில போனா அவர் கட்சியும் கரைந்து போய்விடும், தனிநபர்களும் செல்லா காசை விடுவார்கள். அதுதான் யதார்த்தமானது. அவர்கள் உள்ளாட்சி இன்னொரு 6 மாதங்கள்லயோ ஒரு 8 மாதங்கள் உள்ளாட்சி தேர்தல் வரும். அதற்குள் அவர்கள் கட்சியை பலப்படுத்தி கொண்டு திமுகவுடன் இன்னும் கொஞ்சம் காத்திரமாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து கடுமையாக நெகோசியேட் பண்ணி நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று போட்டியிட்டு வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டினால் மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலம் இது அதிமுக கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் என்பதுதான் யதார்த்த நிலை. நன்றி நன்றி சார். துரை வைகோ ஆதங்கம், அனைத்து கட்சிகளும் திமுகவை ஒதுக்குகிறதா என்ற விவாதத்தில் நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன், மூத்த பத்திரிகையாளர் திரு சிவா பரமேஸ்வரன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.